பிரைஸ் த லார்ட். எதிர்பார்ப்பில்லாத மனிதன் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா நீங்கள்? அது என்ன காரியமாக கூட இருக்கலாம். உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா? உபத்திரவத்தை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து உங்களுடைய உறுதியை தளர விட்டுறாதீங்க. கர்த்தர் என்று உங்களோடு தான் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று கேட்கிறீர்களா? ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலேயே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமாங்க, கர்த்தர் உங்களோடு தான் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அவர் என்னை கைவிடாத தேவன் என சந்தோஷமாக இருங்க. எவ்வளவு உபத்திரவம், கஷ்டங்கள், கவலைகள் உங்களுக்கு வந்தாலும் அதில் பொறுமையாக இருங்க. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார் என நீங்கள் மிகவும் விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபத்திலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று உறுதியாய் தரித்திருங்கள். உங்கள் விசுவாசம் பெரியது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய விசுவாசம்தான் உங்களை ரட்சிக்கும். Have a blessed day. Jesus bless you.